இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட பேரு ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே. வாங்க நம்ம சீக்கிரமாவே இந்த படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்ல நம்ம ஸ்பைடர்மேன் பீட்டர் தான் காட்டுறாங்க. அவரும் அவரோட டெக்கை டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு, ஸ்பைடர் வெப்ப ரெடி பண்ணிக்கிட்டு இருக்க. அப்படி போன பார்ட்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு நமக்கு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்படியே அந்த டெக்கை அவரும் டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எம்ஜேக்கு தான் பீட்டர் அப்படின்னு சொல்றதுக்காக ஒரு லெட்டர் எழுதியிருப்பார்ல லாஸ்ட் படத்துல, அந்த லெட்டர் அவர் கண்ணுல மறுபடியும் படுது. அதை எடுத்து படிச்சு பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதே நேரத்துல அவருக்கு ஒரு மெசேஜ் வருது. என்னன்னு ஓபன் பண்ணி பார்த்தா பீட்டரோட ஃப்ரெண்ட் நெட்டும் அதே மாதிரி ஹீரோயினும் எம்ஜேயும் எம்ஐடில இப்ப முதல் வருஷம் போய் சேர்ந்திருக்காங்க போல. அதை சந்தோஷமா வீடியோவா ஷேர் பண்ணிருக்காங்க. அதுல பெருசா எம்ஜேக்கு சந்தோஷம் இல்லாத மாதிரி தான் தெரியுது. அது எல்லாத்தையுமே ஹீரோவும் பாத்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு அலர்ட் மெசேஜ் வருது, எங்கேயோ ஒரு ராபரி நடக்குதுன்னு. இப்ப ஹீரோவும் நான் இன்னமும் உன்னதான் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எம்ஜே, ஆனா உன்கிட்ட நான் யாருன்னு சொல்ல முடியாது. பீட்டருக்கு கஷ்டமா இருந்தாலும் இப்ப ஸ்பைடர்மேனா நான் என் வேலையை பார்த்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிட்டு அந்த கும்பலை பிடிச்சி போலீஸ் கிட்ட ஒப்படைக்கிறாரு. போலீஸ் பண்ண வேண்டிய எல்லா வேலையுமே ஸ்பைடர்மேனே பண்றேன் அப்படின்னு ஒரு லேடி சீனியர் ஆபீசரும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் தன்னோட ஆண்ட் மேயோட சமாதிக்கு போயிட்டு பூ வச்சுட்டு அவங்க சமாதியை பார்த்துட்டு இப்படி வழக்கம் போல வில்லன்களோட சண்டை போட்டு போலீஸ் கிட்ட பிடிச்சு கொடுக்கறது. அதே மாதிரி தன்னோட ஃப்ரெண்டு நெட் அப்புறம் எம்ஜே இவங்கள என்ன பண்றாங்க அப்படின்னு அப்பப்ப வீடியோல பாத்துக்கிறது. ஸ்கார்பியன் மாதிரியான ஒரு பெரிய பெரிய வில்லனோடையும் சண்டை போட்டு அவங்கள போலீஸ்ட பிடிச்சு கொடுக்கறது அப்படின்னு இப்படியே வருஷங்களும் ஓட ஆரம்பிக்குது. இதுக்கு நடுவுல நிஞ்சா குரூப் ஒன்னு ராபரி பண்ணி தெரியும். அந்த நிஞ்சா குரூப்பையும் பிடிச்சு போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிருக்காரு. ஸ்பைடர்மேன் அந்த சிட்டியில நடக்கிற குற்றங்கள் எல்லாத்தையுமே மேக்ஸிமம் தடுத்ததுனால குற்றங்கள் குறைய ஆரம்பிக்குது. அதனால அந்த சிட்டியோட கீயை ஸ்பைடர்மேன் கொடுத்து ஸ்பைடர்மேனை கௌரவிக்கிறாங்க. இப்படியே போய்கிட்டு இருக்கு. ஹீரோட ஃப்ரெண்டான எம்ஜேயும் நெட்டும் இப்ப அவங்க படிக்கிற எம்ஐடில ஃபைனல் செமஸ்டர் அட்டெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள் அவங்க கிராஜுவேட் ஆயிருவாங்க. அதை சந்தோஷமா வீடியோவை ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்க அதையும் ஹீரோ பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்படி அடுத்த நாள் ஹீரோவும் அந்த போலீஸ் ஆபீசர் கிட்ட ஒரு கேஸ பத்தி பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த ஆபீசருக்கு ஸ்பைடர்மேனை தெரியும், ஆனா பீட்டர் தான் ஸ்பைடர்மேன் அப்படிங்கிற விஷயம் அந்த லேடி போலீஸ் ஆபீசருக்கு தெரியாது. இப்படி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஒரு இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு இவங்களுக்கு மெசேஜ் வர அந்த லேடி போலீஸ் ஆபீசர் கிட்ட ஹீரோவும் இன்ஃபார்ம் பண்ணிட்டு வேகமா அங்கே கிளம்புறாரு. ஒரு டேங்கர் ஒன்னு வழியில வர்ற எல்லா காரையுமே இடிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்கு. அதை தடுக்கிறதுக்காக தான் ஹீரோவும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா அதை தடுக்கவே முடியல. அப்படி ஹீரோவும் அதை ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு வண்டியில நம்ம பனிசர் வராரு. இவரோட பேர் பிராங்க். இவரை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டாருன்னா தட்டி தூக்குறது மட்டும்தான் வேலை. கொஞ்சம் கூட கருணையை பார்க்க மாட்டாரு. ஆனா ஸ்பைடர்மேன் அப்படி கிடையாது. பனிசர் பிராங்கையும் ஏதோ ஒரு இடத்துல அவரோட உயிரை ஸ்பைடர்மேன் தான் காப்பாத்திருப்பார் போல. இப்ப ஸ்பைடர்மேனோ நீ வந்தா எல்லாருமே கொன்றுவ, அதனால நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை தடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த டேங்கை ஃபாலோ பண்ணியே போறாரு. இப்ப அந்த டேங்க் எங்க போய்கிட்டு இருக்குன்னா கைதிகளை அடைச்சு வச்சிருக்கிற டேமேஜ் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்ல போற இந்த சூப்பர் பவர்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஆட்களை அடைச்சு வச்சிருக்கிற அந்த இடத்துக்கு தான் போய்கிட்டு இருக்கு. அந்த இடத்துல தான் ஸ்கார்பியனுமே அடைச்சு வச்சிருக்காங்க. அவரை இப்ப வேற ஒரு ஜெயிலுக்கு அனுப்புறதுக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க போல. ஹீரோ எவ்வளவுதான் தடுத்தாலும் அந்த டேங்கர் அந்த பில்டிங்கை உடைச்சுக்கிட்டு உள்ள போய் விழுந்துடுது. அங்க இருக்கிற போலீஸ் அதிகாரிகள் எல்லாத்தையுமே காப்பாத்திட்டு அந்த டேங்கை ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள ஒரு வயசான லேடி இருக்காங்க. அவங்களுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி தான் இருக்கு. ஆக்சுவலா அவங்கள டெலிபதி மூலமா யாரோ கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டக்கு டக்குன்னு வேற வேற ஆளை கண்ட்ரோல் பண்ணி அந்த டெலிபதி பண்ற ஆளு மூவ் ஆகி போற மாதிரி ஹீரோக்கு தெரியுது. அந்த டெலிபதி பண்ற ஆளு எதுக்காக உள்ள போறாங்க அப்படின்னு தெரியல. அதனால ஸ்பைடர்மேனும் தொடர்ந்து அவங்கள ஃபாலோ பண்ணி போக ஆரம்பிக்க அந்த டெலிபதி பண்ற ஆளும் ஒரு போலீஸ் அதிகாரியை பொசஸ் பண்ணி ஸ்கார்பியனை ஹெலிகாப்டர்ல எங்கேயோ கூட்டிட்டு போறாங்க போல. பிளான மாத்தி அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்ல ஸ்கார்பியனுக்கு ஒண்ணுமே புரியல யாரு இது அப்படின்னு. அந்த ஹெலிகாப்டர் அங்கிருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் தான் ஸ்பைடர்மேன் அங்கே வராரு. வந்தவரு அந்த போலீஸ் ஆபீசரோட உடம்புக்குள்ள இருக்கிற அந்த டெலிபதி பண்ற அந்த ஆளை லாக் பண்ணி நீ யாருன்னு கேட்க நான் யாருன்னு இப்போ உனக்கு காட்டுறேன் அப்படின்னு ஸ்பைடர்மேனோட மைண்டுக்குள்ள போக பார்க்க முத தடவை பீட்டர் பார்க்கர் தான் ஸ்பைடர்மேன் அப்படிங்கிற விஷயம் ஆன்டிக்கு தெரிய வர அப்ப உட்கார்ந்து பேசி இருப்பாங்கல்ல, அந்த சம்பவத்தை தான் காட்டுறாங்க. ஆனா அந்த டெலிபதி பண்ற அந்த ஆளால ஸ்பைடர்மேனோட மைண்டுக்குள்ள ஃபுல்லா போக முடியல. டக்குன்னு ஸ்பைடர்மேனோ வெளியில தள்ளிடுறாரு. இதை எப்படி பண்ண அப்படின்னு அந்த டெலிபதி பண்ற ஆளும் கேட்க இப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னு ஸ்பைடர்மேன் ரொம்பவே குழம்பிக்கிட்டு இருக்கும்போது இவளை கேட்டியே அந்த டேங்கர்ல என்ன இருந்துச்சுன்னு கேட்டியா அப்படின்னு சொல்ல அப்படி இந்த டேங்கர்ல இருந்து பாம் வெடிக்குது. இது எல்லாத்தையுமே ஸ்கார்பியன் தான் வேற யாரையோ வச்சு பண்ற அப்படின்னு இவங்களும் நினைக்கிறாங்க. ஆனா அந்த டெலிபதி பண்ற அந்த ஆளை பத்தி ஒரு ஆள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் விடோ எலனாவை பார்க்க வந்திருக்காரு. அவங்களால டேமேஜ் கண்ட்ரோலோட சர்வர்ஸை ஆக்சஸ் பண்ண முடியும். இப்ப ஹீரோவும் அவங்க கிட்ட வந்து டேமேஜ் கண்ட்ரோல் ஆபீஸ்ல நடந்த அந்த அட்டாக்க பத்தி கேட்க இது இதோட 4வது தடவை அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அங்க யாரோ ஒருத்தவங்க மைண்ட கண்ட்ரோல் பண்ணி என்கிட்ட பேசினாங்க அப்படின்னு சொல்ல அவங்க தான் ஸ்கார்பியன் தப்பிக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு சொல்ல அதை பத்தி எனக்கு சரியா தெரியல. ஆனா அந்த டேமேஜ் கண்ட்ரோலோட சர்வர்ல 30 பேரோட ஐடியா வச்சு யாரோ ஒருத்தவங்க ஒரு விஷயத்தை தேடிருக்காங்க. அவங்க தேடின விஷயம் விமேக்ஸ் அப்படின்னு மட்டும் தெரியும், அது என்னதுன்னு தெரியாது அப்படி சொல்ல அதனால இப்ப ஹீரோ நேரா டேமேஜ் கண்ட்ரோலுக்கு வந்து அந்த டேமேஜ் கண்ட்ரோலோட டைரக்டர் பில்ல பார்த்து அந்த விஷயத்தை பத்தி கேட்கலாம் அப்படின்னு வந்திருக்காரு. அவரும் அங்க இருக்கிற டெக் எல்லாத்தையுமே காட்டுறாரு. அதே நேரத்துல ஹீரோ பிடிச்சு கொடுத்த அந்த சைனீஸ் டீம் இருக்கும்ல நிஞ்சா டீம் அவங்கள இப்ப அந்த டைரக்டரும் டேமேஜ் கண்ட்ரோலோட ஆபீஸ் யூஸுக்கு யூஸ் பண்ணிக்கிறாரு. அதாவது டேமேஜ் கண்ட்ரோலுக்கு ஏதாவது ஆபத்து வந்து அவங்கள வச்சு சமாளிக்கிறதுக்கு. இப்ப அவரும் ஹீரோவை உள்ள கூட்டிட்டு போயிட்டு என்ன ஏதுன்னு விசாரிக்கிறாரு. அப்பதான் ஹீரோவும் இதோட 4வது தடவை இந்த இடத்துல தாக்குதல் நடக்குதுல,
அப்படின்னு சொல்லும் போதுதான் கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒண்ணு ஸ்கார்பியன் தப்பிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கா அப்படிங்கிற விஷயம் அந்த டைரக்டருக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா அவர் சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்த்துட்டாரு. உன்னால மட்டும்தான் அதை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு ஸ்பைடர்மேனை பார்த்து அந்த டைரக்டரும் கேட்க, நான் ட்ரை பண்றேன், உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பைடர்மேனோ அங்கிருந்து கிளம்புறாரு. ஆனா ஹீரோ அங்கிருந்து போறதுக்கு முன்னாடி விமேக்ஸ பத்தி கேட்கிறாரு. அதை பத்தி எனக்கு எதுவும் தெரியாதே அப்படிங்கிற மாதிரி அந்த டைரக்டர் சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த லேடி போலீஸ் ஆபீசருக்கு கால் பண்ணி அந்த டேமேஜ் கண்ட்ரோல் ஆபீஸ்க்கு போனதை பத்தியும் டைரக்டர் பில் கிட்ட பேசுனதை பத்தியும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்படி அவர் ஒரு ஸ்டோர்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஸ்டோருக்கு அவரோட ஃப்ரெண்டு நெட் வராரு. ஆக்சுவலா நெட் இப்ப ஒரு புது வீட்டுக்கு குடி போயிருக்காரு போல. அங்க வந்தவங்களுக்கு பார்ட்டி வச்சிருக்காரு போல. அதுக்கு தேவையான சரக்கு வாங்கிட்டு போறதுக்கு தான் இங்க வந்திருக்காரு. இத்தனை வீடியோல பார்த்த தன்னோட ஃப்ரெண்ட் இப்ப நேர்ல பாக்குறதுனால அவங்க நேர்ல போய் பார்க்க கூடாது அப்படின்னு தான் ஸ்பைடர்மேனோ அதாவது பீட்டர் நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பாரு. இப்ப ஃபாலோ பண்ணி போன எம்ஜியும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஃப்ரெண்டு நெட்டை ஃபாலோ பண்ணிட்டு அவரோட வீட்டுக்கு போறாரு. ஏதோ பார்ட்டிக்கு வந்த ஆள் மாதிரி உள்ள போய் நெட்டோட ரூமுக்குள்ள பார்க்கும்போது நெட் ஸ்பைடர்மேன் யார் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காக நிறைய ட்ராக் பண்ற விஷயங்கள்லாம் தெரிய வருது. அதுக்காக நெட் ஒரு ஆப்பே உருவாக்கி வச்சிருக்காரு போல ஸ்பைடர்மேன் ட்ராக்கிங்காக. அதை பத்தி ஹீரோ கிட்ட நெட்டும் பேசுறாரு. அவர் தான் தன்னோட ஃப்ரெண்டு அப்படின்னு தெரியாம. அந்த நேரத்துல அங்க எம்ஜியும் வராங்க. எம்ஜியை பார்த்த உடனே ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. தான் ஒரு நெய்பர் அப்படின்னு தான் அறிமுகப்படுத்திக்கிறாரு. இப்படி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஹீரோ கூட படிச்ச இன்னொரு ஃப்ரெண்ட் இருப்பார்ல, அந்த ஃப்ரெண்டு இப்ப எம்ஜியோட பாய் ஃப்ரெண்டா இருக்கான். அவங்க ரெண்டு பேரும் கிஸ் பண்றத பார்த்து ஹீரோக்கு மனசே உடைஞ்சு போயிடுது. அதே சோகத்தோட ஒரு வழியா ஹீரோவும் வீட்டுக்கு வந்து சேரும்போது அவரோட எமோஷனல் ரொம்பவே அதிகமானதுனால அவருக்கு ஏதோ ஆரம்பிக்கிற ஏற்கனவே ஹீரோக்கு தலைவலி அதிகமா இருந்துச்சு. இப்ப அவரோட கண்ணு ஃபுல்லாவே கருப்பா மாறுது. அப்படியே மயங்கி கீழே விழுந்துடுறாரு. அப்ப மே ஹீரோ கூட பேசின அந்த விஷயங்கள்லாம் ஹீரோக்கு ஞாபகம் வருது. ஹீரோ முழிக்கும் போது நிறைய ஸ்பைடர் வெப் அவரை சுத்தி இருக்கு. இதை கூடு கட்டி ஒரு இடத்துல சிலந்தில ஒரு இடத்துல கூடு கட்டும்ல, அந்த மாதிரி கட்டி இருக்கு அவரை சுத்தி. அதுல இருந்து எப்படி வெளியில வந்த ஹீரோவும் தன்னோட ரூமுக்கு வந்து பார்க்கும்போது எல்லா இடத்துலயுமே சிலந்தி வலையா இருக்கு. அவருக்கு ஒண்ணுமே புரியல. தன்னோட ஏஐ சிஸ்டத்துக்கிட்ட இங்க என்ன நடக்குது அப்படின்னு கேட்க, உங்க உடம்புக்குள்ள ஏதோ மீட் ஆன மாதிரி தெரியுது. ரீசெண்டா எப்பயாவது நீங்க எமோஷனலா ஃபீல் பண்ணீங்களா, ரொம்ப எமோஷனல் ஆனீங்களா அப்படின்னு கேட்க, ஆனா ஹீரோவும் இல்லைன்னு சொல்லிடுறாரு. இப்ப ஹீரோவுக்கு ஆர்கானிக்காவே வெப்ஃப்ளூயிட் வருது போல. அவரோட டிவைஸை மாட்டினா கூட ஆட்டோமேட்டிக்கா அது உடஞ்சு போயிடுது. சரி, இதை ஏதாச்சும் வச்சு சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வெளியில வரும்போது அவரோட ஸ்பைடர் சென்ஸ் ரொம்ப அதிகமா வேலை செய்யுது. எல்லாமே ஹீரோக்கு சென்ஸாக தலைவலிக்கிற மாதிரி இருக்கு. அதே நேரத்துல ஸ்கார்பியன் மறுபடியும் டேமேஜ் கண்ட்ரோல்ல வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரியான ஒரு நியூஸ் வர, எப்படியே சமாளிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. அவர் விடுற அந்த சிலந்தி வலை அவரோட கண்ட்ரோலே இருக்க மாட்டேது. அதுக்கப்புறம் ஹீரோ எப்படி அங்க வந்துடுறாரு. அங்க எல்லாருமே தும்சம் பண்ணி இருக்கிற ஸ்கார்பியன் கூட பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் போதுதான் ஹீரோக்கு ஒரு விஷயமே தெரிய வருது. அவரோட உடம்புக்குள்ள இருக்கிறது ஏற்கனவே மைண்ட கண்ட்ரோல் பண்ற அந்த டெலிபதி பண்ற அந்த ஆளு தான் அப்படின்னு. இப்ப ஹீரோவால அதை சென்ஸ் பண்ண முடியல. ஸ்கார்பியன் ஹீரோவை கொல்ல போற அந்த நேரம் பார்த்து டக்குன்னு ஹீரோக்குள்ள இருக்கிற அந்த ஏதோ மான்ஸ்டர் மாதிரி ஏதோ ஒண்ணு அவரோட கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்குது. அவரோட கண்ணுப்புலாம் கருப்பா மாற ஹீரோவும் ஸ்கார்பியன் அடிச்சு படுக்க வச்சிடறாரு. அதுக்கப்புறம் அவரோட உடம்புக்குள்ள இருக்கிற மைண்ட கண்ட்ரோல் பண்ற அந்த ஆளு அங்கிருந்து எஸ்கேப் ஆக ஹீரோ உடம்புக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் ஏற்படுது அப்படிங்கிற விஷயம் ஹீரோக்கு நல்லாவே தெரிய வரும். இதை பத்தி தெரிஞ்ச ஆளுகிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு ப்ரொஃபசர் பேனரை பார்க்க போறாரு. ப்ரொஃபசர் பேனருக்கும் பீட்டர் தான் ஸ்பைடர்மேன் அப்படிங்கிற விஷயம் மறந்து போயிருக்கும்ல, அதை ஹீரோவும் காட்டிக்காமவே இந்த விஷயத்தை பத்தி கேட்கிறாரு. அப்பதான் அவரோட கையில ஹல்க் வெளியில வராம இருக்கிறதுக்காக ஒரு புரோட்டோடைப் டிவைஸ் ஒன்னு வச்சிருக்காரு. அந்த டிவைஸ் இருக்கிறதுனால தான் அவர் கையில போட்டிருக்கிறதுனால தான் ஹல்க் உருமாறி வெளியில வர முடியல அப்படிங்கிற விஷயம் ஹீரோக்கு தெரிய வருது. அதே நேரத்தில் ப்ரொஃபசர் பேனர் கிட்ட இப்படி உருமாற்றம் நடக்கும்போது அதுல இருக்கிற கெட்ட விஷயத்தை மட்டும் விட்டுட்டு நல்ல விஷயத்தை மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்க, எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிறது நீ எப்படி டிசைட் பண்ணுவா அப்படின்னு பேனர் கேட்கிறாரு. அதை பத்தி ஹீரோவும் யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஹீரோவும் இப்படி ஒரு டிவைஸை ரெடி பண்ணி மாட்டினா உடம்புக்குள்ள ஏற்படுற அந்த டிஎன்ஏ மாற்றத்தை கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடலாம் அப்படின்னு ஹீரோவும் நிறைய புரோட்டோடைப்பை ரெடி பண்ணி டெஸ்ட் பண்ணி பாக்குறாரு. எல்லாமே ஃபெயிலியர் ஆகவே போயிருது. அப்ப பக்கத்துல இருந்த ஒருத்தன் ஹீரோ கூட சம்பந்தமே இல்லாம பேச ஆரம்பிக்கிறான். அப்பதான் ஹீரோக்கு தெரிய வருது அதை பேசுறது அந்த டெலிபதி பண்ணி மைண்ட் கண்ட்ரோல் பண்ற அந்த ஆள் அப்படின்னு. இப்ப ஹீரோ வெளியில இருக்கிறதுனால ஹீரோட ரூமுக்குள்ள தான் அந்த ஆள் வந்திருக்கான். அங்க இருந்துகிட்டே பக்கத்துல இருக்கிற ஆளை பொசஸ் பண்ணி மைண்ட் கண்ட்ரோல் பண்ணி ஹீரோ கிட்ட பேசுறான். ஹீரோட ரூமுக்குள்ள போனதுக்கு அப்புறம் அந்த ஆளுக்கு பீட்டர் எம்ஜேக்கு எழுதின அந்த லெட்டரை பாத்துறான். அதனால ஸ்பைடர்மேனை தடுக்கிறதுக்காக எம்ஜேவை கொல்றதுக்கு முடிவு பண்றான். அதை பீட்டர் கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணிட்டு, நீ எம்ஜே கிட்ட முதல்ல போறியா இல்ல நான் போறானான்னு பாப்போமா அப்படின்னு சொல்ல, அதுல ரெண்டு பேரும் போட்டி போட்டுக்கிட்டு வேகமா போய்கிட்டு இருக்காங்க. ஹீரோவும் அவனை தடுக்க எவ்வளவோ ட்ரை பண்றாரு. அப்பதான் தன்னோட ஏஐ மூலமா ஒருத்தவங்கள இருந்து இன்னொருத்தவங்களை பொசஸ் பண்றதுக்கு டெலிபதி பண்ற அந்த நபர் எவ்வளவு டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறான் அப்படிங்கிற மாதிரி கால்குலேட் பண்ணும்போது 33 அடிக்குள்ள இருக்கவங்கள மட்டும்தான் அவனால பொசஸ் பண்ண முடியுது அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிக்கவும் ஹெலிகாப்டர்ல போய்கிட்டு இருக்கும் போது நடுவான்ல ஒரு கிரெயின்ல வச்சு லாக் பண்ணிடுறாரு ஹீரோ. அதுக்கப்புறம் மறுபடியும் எம்ஜியோட வீட்டுக்கு வந்து, உன் உயிருக்கு ஆபத்து, என் கூட வந்தா மட்டும்தான் நீ உயிரோட இருப்ப, என் கூட நம்பி வா அப்படின்னு கூப்பிட, ஃபர்ஸ்ட் நீ யாருன்னு எனக்கு தெரியாதுன்ற மாதிரி எம்ஜியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் கன்வின்ஸ் பண்ணவும் வேற வழி இல்லாம ஹீரோ கூட எம்ஜியும் கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் எம்ஜியும் ஹீரோவும் ஒரு இடத்துக்கு வராங்க. ஹீரோ ரொம்பவே பதட்டமா இருக்காரு. அப்பதான் எம்ஜிவுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்த மாதிரி, உன்னை எனக்கு தெரியும், எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு, நீ பீட்டர் தானே அப்படி மாதிரி பேசுறாங்க. ஹீரோ ரொம்பவே எமோஷனல் ஆயிராரு. எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிக்கிறாங்க, ஹக் பண்ணிக்கிறாங்க. ரெண்டு பேருமே ஒன்னு சேர்ந்துட்டாங்க அப்படின்னு ஹீரோவும் நினைச்சுக்கிட்டு இருக்கிற அந்த நேரத்துல தான் இது எல்லாத்தையுமே பண்றது எம்ஜியோட மைண்டை இப்ப கண்ட்ரோல் பண்ணிக்கிற
அந்த நபர் அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. அதுக்கப்புறம் ஹீரோனை கொல்றதுக்காக மேல இருந்து கீழே விழ வைக்க ஹீரோ எப்படியோ எம்ஜேவை காப்பாத்திடுறாரு. அந்த மைண்டை கண்ட்ரோல் பண்ற அந்த ஆளுக்கும் ஹீரோட உடம்புக்குள்ள ஏதோ ஒரு மான்ஸ்டர் இருக்கு அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. ஹீரோ எம்ஜேயை காப்பாத்தினதுக்கு அப்புறம் மறுபடியும் ஒருத்தனை பொசஸ் பண்ணி அந்த பொசஸ் பண்ற அந்த நபரும் எம்ஜேயை கொல்ல வர போதும் நீ ஜெயிச்சிட்ட நிப்பாட்டு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த பொசஸ் பண்ற அந்த ஆளு மைண்ட் கண்ட்ரோல் பண்ற ஆளு ஒரு பொண்ணு அப்படிங்கிற விஷயம் அப்புறமா தான் தெரிய வருது. அவ பக்கத்துல இருக்கிற அந்த காருக்குள்ளதான் இருக்கா. அவ வேற யாரும் இல்ல, ஜீன் கிரே தான். எக்ஸ்மென்ல வருவல்ல அதே ஜீன் கிரே தான். ஹீரோவுமே அந்த பொண்ணு யாரு அப்படிங்கறத ட்ராக் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணும் அந்த கார்ல அங்கிருந்து கிளம்பினதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ஹீரோவும் எம்ஜேவை எந்த இடத்துல பாதுகாப்பா வச்சுக்க முடியும் அப்படின்னு தெரியாம கடைசியில பனிசரான பிராங்கோட இடத்துக்கு கூட்டிட்டு வராரு. பிராங்க் ஏற்கனவே நிறைய டிராப்லாம் செட் பண்ணிருக்கிறதுனால இவங்க கொஞ்ச நேரத்துல செத்துருப்பாங்க. எப்படியோ ஹீரோவும் எம்ஜேவை மறுபடியும் காப்பாத்திடுறாரு. அதுக்கப்புறமா பிராங்கும் இங்க யாரெல்லாம் தங்க முடியாதனால பாத்துக்க முடியாதுன்ற மாதிரி எல்லாம் சொல்ல உயிரே நான் காப்பாத்திருக்கேன்ல அப்படி மாதிரி ஹீரோவும் எப்படியோ பிராங்க சம்மதிக்க வச்சிடறாரு. அதுக்கப்புறம் பிராங்கோட இடத்துல ஹீரோவும் அந்த ஜீன் கிரே யாரு அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு. அவ ஒரு அநாத ஆசிரமத்துல வாழ்ந்திருக்கா அப்படின்னும் இவதான் அடிக்கடி டேமேஜ் கண்ட்ரோல் ஆபீஸ அட்டாக் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. ஏற்கனவே ஹீரோ அவரோட ஏஐ வச்சு ஃபேஷியல் ட்ராக் பண்ணிட்டாரு. மறுபடியும் அவளை கண்டுபிடிக்கிறதுக்காக ஹீரோ கிளம்பலாம் அப்படின்னு நினைக்கும் போது நானும் உதவிக்கு வரேன் அப்படின்னு பிராங்கன் சொல்ல இல்ல வர வேணாம், நீ வந்த எல்லாத்தையுமே ரொம்ப கொடூரமா பண்ணுவ, அதனால மத்தவங்களுக்கு தான் ஆபத்து வரும், நீ இங்கே இருந்து எம்ஜே மட்டும் பத்திரமா பாத்துக்க அப்படி சொல்ல வேற வழி இல்லாம பிராங்க் அதுக்கு ஒத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் ஹீரோவும் தன் உடம்புக்குள்ள இருக்கிற அந்த மான்ஸ்டரை கண்ட்ரோல் பண்றதுக்காக ஒரு டிவைஸை ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பார்ல அதை மறுபடியும் அங்கே உட்கார்ந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா பிராங்குமே அந்த மாதிரி நிறைய வசதிகளை வச்சிருக்காரு. பிராங்கோட இடத்துல அதை பண்ணிக்கிட்டு இருக்க அப்படியே உட்கார்ந்து ஹீரோன் கூடயும் பேசிக்கிட்டு இருக்காரு. அப்ப ஹீரோன் தன்னோட பாய் ஃப்ரெண்ட பத்தியும் பேசிக்கிட்டு இருக்கா. அவ அடிக்கடி என்ன நான் எங்க போறேன் ஏது போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கான். இதுக்கெல்லாம் எப்படி ரியாக்ட் பண்றதுனே தெரியல. ஆனா நான் இப்ப எங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ரூம்மேட் நெட்டுக்காச்சும் நான் கால் பண்ணி சொல்லணும் அப்படி சொல்ல அப்படி நீ கால் பண்ணா அவனுக்கும் பிரச்சனை வந்துடும், இப்போதைக்கு பண்ண வேணாம் அப்படின்னு ஹீரோவும் சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் தான் ஹீரோ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த டிவைஸை பார்த்துட்டு ஹீரன் ரொம்பவே புத்திசாலில ஹீரன் அதுக்கு ஹெல்ப் பண்றா. ஒரே ஒரு சின்ன விஷயம் தான் அந்த டிவைஸ்ல ஒர்க் ஆகாம இருந்திருக்கு. அதை ஹீரன் சொன்ன உடனே ஹீரோவும் உடனே அதை சரி பண்ணி தன்னோட பின் கழுத்துல மாட்ட இப்ப அது கரெக்டா ஒர்க் ஆகுது. அதனால ஹீரோ ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. ஹீரோ இப்ப நார்மல் நிலைமைக்கு வந்துடுறாரு. முன்னாடி இருந்த மாதிரி இப்ப அவரோட உடம்பு அவரோட கண்ட்ரோல் இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா இந்த டிவைஸும் டிஎன்ஏவே மாத்திக்கிட்டு இருக்கு. ஒரு மான்ஸ்டர் கண்ட்ரோல் பண்றதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா நான் இங்க வந்ததுல இருந்து பாக்குறேன் உனக்குள்ள நல்லவன் மட்டும்தான் இருக்கிற மாதிரி தெரியுது, நீ அவனை கண்ட்ரோல் பண்றதுக்கு அவசியம் இல்ல அப்படி மாதிரி தான் ஹீரோன்னு பேசிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் நைட்டு ஃபுல்லாவே ரிசர்ச் பண்ணி தன்னை கண்ட்ரோல் பண்ற அந்த டிவைஸ் மாதிரியே ஜீன் கிரேவும் கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு டிவைஸ் உருவாக்கி இருக்காரு. அதே நேரத்தில் அங்கே வந்த பிராங்கும் ஹீரோனை பத்தி விசாரிக்க அவ யாரு உனக்கு அப்படி மாதிரி கேட்க அவ யாருன்னு எனக்கு தெரியாது, அவளுக்கு எனக்கு எந்த ஒரு சம்பந்தம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நடிக்கிறாரு. ஆனா பிராங்குக்கு இவங்களுக்குள்ள ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்னு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாம ஹீரோ தான் பீட்டர் அப்படிங்கிற விஷயத்தையுமே பிராங்க் கிட்ட சொல்லல, மாஸ்க் கலட்டாம தான் இருக்காரு. இப்படி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது மறுபடியும் டேமேஜ் கண்ட்ரோல் ஆபீசர் ஜீன் கிரே வந்து அட்டாக் பண்ற மாதிரி இருக்க ஹீரோவும் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. ஆனா அப்ப வெளியில வந்து ஹீரோனோ நீயும் அவன் கூட போகலையா, அவன் ஒரு கட்டத்துல உன் உயிரையே காப்பாத்திருக்கான், நீ கண்டிப்பா அவனுக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும் அப்படி சொல்ல பிராங்கும் போய் தான் ஆகணும் அப்படிங்கிற முடிவு எடுக்கிறாரு. இங்க ஜீன் கிரே வரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேமேஜ் கண்ட்ரோலோட டைரக்டர் ஒரு பங்கர்ல போய் ஒளிஞ்சிருக்காரு. எல்லா இடத்தையுமே நாசம் பண்ண ஜீன் கிரேயும் கண்ட்ரோல் ரூம்ல உட்காந்துக்கிட்டு அந்த டைரக்டர் கிட்ட வாக்கி டாக்கி மூலமா நான் எதுக்காக இங்க வந்திருக்கேன் அப்படின்னு என் பேரை சொன்னாலே உங்களுக்கு தெரியும் அப்படி சொல்லிட்டு தன்னோட பேர் ஜீன் கிரே அப்படி சொல்ல அந்த டைரக்டரோட முகமே மாற ஆரம்பிக்குது. அதே நேரத்துல ஹீரோ அங்க வந்து சேர்றாரு. ஸ்பைடர்மேன் அங்க வந்ததை பார்த்த ஜீன் கிரேயும் அங்க போயிட்டு உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் அப்படி சொல்ல அப்பதான் ப்ரொஃபசர் பேனர் கையில போட்டிருந்த அந்த டிவைஸ தூக்கி போடுறா. அதை பார்த்த உடனே நமக்கு தெரிஞ்சு போச்சு ப்ரொஃபசர் பேனர் இப்ப ஹல்கா மாறிட்டாரு அப்படின்னு. ஆனா ஹல்கா மாறினா அவரோட மைண்ட இப்ப ஜீன் கிரே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹல்கா வச்சு ஸ்பைடர்மேனை கொல்லலாம் அப்படின்னு ட்ரை பண்றா. ரெண்டு பேருக்கும் பயங்கரமான சண்டை நடக்குது. அந்த இடமே தும்சமாக ஆரம்பிக்குது. ஹீரோவை காப்பாத்துற அப்படின்னு பேர்ல பிராங்க் அங்க வந்து ஹல்க சுட ஹல்குக்கு ஒண்ணுமே ஆக மாட்டேங்குது. இப்ப ஹல்கு கிட்ட பிராங்க் மாட்டிக்கிறாரு. ஸ்பைடர்மேன் தான் அவரையும் சேர்த்து காப்பாத்த அதுக்கப்புறம் தான் வேலைக்காகாதுன்னு நீ ஹல்க பாத்துக்க நான் அந்த பொண்ணை பாத்துக்கிறேன் அப்படி சொல்ல அவ மைண்ட் கண்ட்ரோல் பண்ற ஆளு 33 ஃபீட்டுக்கு முன்னாடி அவ கிட்ட போயிடாது அப்படின்னு சொல்லி தான் அனுப்புறாரு. இதுக்கு நடுவுல ஹல்கே சுயனுக்கு வந்துடுறாரு. ஜீன் கிரேயால இப்ப ஹல்க மறுபடியும் மைண்ட் கண்ட்ரோல் பண்ண முடியல, என் மைண்ட் விட்டு வெளியில போ அப்படின்னு கத்தவும் இப்ப அவள் கண்ட்ரோல் ரூமுக்கு வந்துடுறா. ப்ரொஃபசர் பேனரா மாற மான்ஸ்டர் மாறக்கூடாதுன்னு ஒரு டிவைஸ ஹீரோ ரெடி பண்ணி வச்சிருப்பார்ல, அது எப்படியாவது ப்ரொஃபசர் பேனரோட கழுத்துல மாட்டி அவர் நார்மல் நிலைக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தா உள்ள இருக்கிற ஹல்கும் பேனரை மீறி இப்ப வெளியில வர ஆரம்பிக்க அது பேனருக்கும் புரிய ஆரம்பிக்குது. நீ இங்க இருந்து கிளம்பு, இந்த பில்டிங்ல யாருமே இருக்க கூடாது, எல்லாத்தையுமே கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்ல ஹீரோ அந்த டிவைஸ மாட்ட ட்ரை பண்றாரு. ஆனா முடியல. இப்ப முழுசா ஹல்கா மாறி பயங்கர பெருசா இருக்காரு. இத பார்த்து ஸ்பைடர்மேன் பயப்பட அதுக்கப்புறம் என்ன ஸ்பைடர்மேனை போட்டு பொளக்க ஆரம்பிக்கிறாரு. ஹீரோவும் அங்கிருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு அவரை தடுக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்றாரு. பயங்கர ஃபைட் போய்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பனிசர் பிராங்க் இருக்கார்ல, அவரை ஜீன் கிரேயும் பொசஸ் பண்ணி மைண்ட் கண்ட்ரோல் பண்ணி அவர் நிறைய பெரிய பாம்ல வச்சிருக்காரு. அதை எடுத்துட்டு போயிட்டு அந்த வால்ட் மேல பிக்ஸ் பண்ணி அதை வெடிக்க வைக்க 2 நிமிஷத்தை செட் பண்றா பிராங்கை யூஸ் பண்ணி அந்த ஜீன் கிரே. கடைசியில ஹீரோவும் ஹல்க்கு கூட பயங்கரமா சண்டை போட்டு ஹல்க்கும் ஹீரோவை கொல்ல போற அந்த நேரத்துல ஹல்க்கு உள்ள இருக்கிற டாக்டர் பேனர் கிட்ட ஹீரோவும் பேசவும் கொஞ்சம் கொஞ்சமா சுயனுக்கு வந்து நார்மல் நிலைக்கு வராரு.
இந்த நிமிஷத்துல அந்த 2 நிமிஷம் முடிஞ்சு அந்த பங்கர் வெடிக்குது. அதுக்குள்ளதான் பில்லோ தன்னோட ஆட்களோட இருக்க ஜீன் கிரே உள்ள போயிட்டு அவங்க எல்லாருமே கண்ட்ரோல் பண்றான். பிராங்க வச்சு பில்லோட தலையில துப்பாக்கி வச்சு அவ எங்க இருக்கா அப்படின்னு கேட்க இப்பதான் நமக்கு தெரிய வருது ஜீன் கிரே யாரோ ஒரு ஆளை தான் தேடி இங்க வந்திருக்கா அப்படின்னு. ஆனா அதே நேரத்துல ஸ்பைடர்மேன் அங்கே வந்து ஜீன் கிரேயோட தலையில அந்த டிவைஸை பிக்ஸ் பண்ண அவரோட பவரும் கண்ட்ரோலுக்கு வந்துருது. இப்ப பிராங்க் சுயனுக்கு வந்துடுறாரு. அதே நேரத்துல மைக் ஊசி போட்டு ஜீன் கிரேயும் பிடிச்சிடறாங்க. அப்பதான் ஜீன் கிரேயும் மயக்கமாறதுக்கு முன்னாடி ஸ்பைடர்மேன் கிட்ட சாரா அப்படிங்கிற ஒரு பேரை மட்டும் சொல்லிட்டு மயங்கிடுறா. அதுக்கப்புறம் வெளியில வந்ததுக்கு அப்புறம் அந்த டைரக்டர் கிட்ட அவகிட்ட நான் பேசணுமே, அவ முழிச்சதுக்கு அப்புறம் சொல்லுங்க அப்படி சொல்ல அவ ஜீன் கிரேய வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போறோம், அவள்கிட்ட பேசுறதுக்கு நானும் ஆவலா தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கப்புறம் ஹீரோவும் அந்த டைரக்டர் கிட்ட சாரா அப்படிங்கிற ஒரு பேரை மட்டும் அவ சொன்னா, சாரா அப்படிங்கிறது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க, சாரா அப்படிங்கிறது என் கூட ஒர்க் பண்ணவங்க, ரொம்பவே எமோஷனலா கனெக்ட்ல இருக்கவங்க, அவ அந்த கனெக்ட்ல இருக்கும்போது தான் சாரா அப்படின்னு சொல்லியிருப்பா அப்படின்னு சொல்லி மழுப்புற மாதிரி தான் தெரியுது. ஆனா அதே ஹீரோ நம்பிட்டு வந்துடுறாரு. இப்ப திரும்ப பிராங்கோட இடத்துக்கு வந்து பார்க்கும்போது அங்க ஹீரோயின் நின்றுகிட்டு இருக்கா. ஹீரோனோ இப்ப ஹீரோ அவளுக்காக எழுதின அந்த லெட்டரை தான் தான் பீட்டர் அப்படின்னு எழுதியிருப்பார்ல, அந்த லெட்டரை படிச்சுட்டா போல. படிச்சதுக்கு அப்புறம் ஏன் என்கிட்ட நீ சொல்லல அப்படின்னு பயங்கரமா ஃபீல் பண்றா. சொல்லலாம் தான் நினைச்சேன், ஆனா என்னால உனக்கும் ஏதாவது கஷ்டம் வந்துடும் உன்னை பாதுகாக்கிறதுக்காக தான் இது எல்லாத்தையுமே பண்ணேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இது நீ மட்டும் முடிவு பண்ற விஷயம் கிடையாது, ஏன்ட்டு நீ சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்றா. ஆனா ஹீரோ என்னதான் உருகி உருகி அந்த லெட்டர்ல எழுதி இருந்தாலும் அந்த ஞாபகங்கள் எதுவுமே ஹீரோனுக்கு இல்லாதனால பெருசா திரும்ப அந்த ஃபீலிங்ஸ் ஹீரோனுக்கு வந்த மாதிரி தெரியல. ஹீரோவும் நான் இப்பவும் உன்னை லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படி சொல்ல எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படி சொல்றா. இதை கேட்கும்போது ஹீரோக்கு ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கும். ஆனா ஹீரோனோ அதுக்கு மேல அங்க இருக்க வேணாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு என்னோட வீட்டுக்கு கிளம்புற அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பும் போது என்கிட்ட மொபைல் இல்ல, என்ன வீட்டுல விட்டுரு அப்படின்னு கேட்க அதே மாதிரி ஹீரோவும் வீட்டுல விடுறாரு. ஆனா ஹீரோனோ வீட்டுக்கு வந்துருப்போ அப்படியே நெட்டையும் பாத்துட்டு போலாம்ல அப்படி சொல்ல இவங்க 2 பேருமே வீட்டுக்கு போய்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல வீட்டுல இருக்கிற நெட்டுக்கு அந்த ஸ்பைடி டிராக்கர் ஆப் இருக்குல்ல, அந்த ஆப்ல ஸ்பைடர்மேன் பக்கத்துல தான் இருக்காரு அப்படி மாதிரி நோட்டிபிகேஷன் காட்ட அங்கே வந்து எம்ஜே கிட்ட இங்க பாரு ஸ்பைடர்மேன் பக்கத்துல தான் இருக்காராம், ஆப் இப்பதான் ட்ராக் பண்ணி சொல்லுது அப்படி சொல்ல கரெக்டா தான் சொல்லுது அப்படி சொல்லிட்டு ஸ்பைடர்மேன் ட்ரெஸ்ஸோடைய ஹீரோவும் உள்ள வராரு. ஸ்பைடர்மேனை பார்த்த உடனே நெட்டுக்கு ரொம்பவே சந்தோஷம், ஜஸ்ட் உங்களை ட்ராக் பண்றதுக்காக தான் இது எல்லாத்தையுமே நான் பண்ணிருக்கேன், என்னையும் எம்ஜே நிறைய இடத்துல நீங்க காப்பாத்திருக்கீங்க, உங்களை நேர்ல பார்த்து ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படி சொல்லிட்டு தான் உங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு இது பண்ணனே அப்படின்னு நெட்டும் சொல்ல அப்படியே அவங்க எல்லாருமே ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சு தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட உட்கார்ந்து பேசிக்கிறதுனால ஹீரோவும் ரொம்பவே சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காரு. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் எம்ஜே கிட்ட ஜீன் கிரே அவரோட மைண்டை கண்ட்ரோல் பண்ண அப்ப எல்லாமே ஞாபகம் வந்த மாதிரி நடிச்சு 2 பேருமே கிஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிற உண்மையை ஹீரோன் கிட்ட சொல்ல உண்மையை சொன்னியே அதுவே போதும் அப்படி மாதிரி ஹீரோன்னு சொல்றாங்க. அந்த டைம்ல அவ என்ன பொசஸ் பண்ணும்போது எதுவுமே ஞாபகம் இல்ல, மாடியில தான் நின்னுகிட்டு இருந்தேன், அப்புறம் ஸ்ட்ரீட்ல இருந்தோம், அது மட்டும் தான் எனக்கு ஞாபகம் இருந்துச்சு அப்படி சொல்ல அப்பதான் ஹீரோக்கு ஒரு விஷயம் புரியுது. டைரக்டர் ஜீன் கிரே தன்னை பொசஸ் பண்ணப்ப சாரா அப்படிங்கிற அவங்களோட பேரை சொன்னது தனக்கு ஞாபகம் இருந்த மாதிரி சொல்லியிருப்பார்ல, இப்ப ஹீரோன் சொன்னது வச்சு பார்த்தா அவர் தன் கிட்ட பொய் சொல்லிருக்கார் அப்படிங்கிற விஷயம் ஹீரோக்கு புரிய வருது. உடனே அந்த சாரா யாரு அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக எலனா கிட்ட ஹெல்ப் கேட்க எலனாவும் ஹீரோக்காக செக் பண்ணி பார்க்கும்போது ஜீனோட சிஸ்டரை தேடி தான் அவங்க வந்திருக்கிறா அப்படிங்கிற விஷயமே தெரிய வருது. ஜீனோட சிஸ்டரோட பேரு சாரா கிரே. நான் முதல்ல போயிட்டு ஜீனை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து கிளம்ப இங்க ஜீன் கிரேயும் அவளோட அக்கா சாரா கிரேயும் 2 பேருமே ஒரு இடத்துல உட்காந்து ஃபர்ஸ்ட் சாராவும் ஜீன் கிட்ட தன்னோட சக்தியை காட்டிக்கிட்டு இருக்கும்போது அதை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த சக்தியை காட்டிக்கிட்டு இருக்கிற அந்த சம்பவத்தை காட்டுறாங்க. அப்ப திடீர்னு வந்து இந்த டேமேஜ் கண்ட்ரோலோட ஆளுங்க சாராவை புடிச்சிட்டு போயிடுறாங்க. அவளை தடுக்க வந்த தன்னோட தங்கச்சி இவளை மாட்டிக்குவா அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் கண்ட்ரோல் பண்ணி அவளை தடுக்க விடாம பண்ணிட்டு சாராவும் இவங்க கூட போயிடுறான். அதுல இருந்தே இப்போ வர டேமேஜ் கண்ட்ரோலை தாக்கி தன்னோட சிஸ்டரை காப்பாத்துறதுக்கு தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா போல. இவளுக்குமே அந்த சக்தி இப்ப இருக்கு. ஆக்சுவலா இந்த டைரக்டர் தான் இங்க வில்லனே. அதாவது சாரா கிட்ட இருக்க அந்த சக்தி அவள்கிட்ட இருக்கும்போது அது சாதாரண சக்தியா இருக்கலாம், ஆனா அது தேவைப்படுறவங்கள்ட்ட கிடைச்சிச்சுன்னா அது இன்னும் பவர்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சக்தியை எடுத்துக்கிறதுக்கு தான் அவன் ட்ரை பண்ணிருக்கான் போல. அதனால அவளை வச்சு நிறைய டெஸ்ட் பண்ணிருக்கான். இப்ப அதே மாதிரி சாராவை வச்சு நிறைய டெஸ்ட் பண்றான். அப்படி அவன் மைண்ட் கண்ட்ரோல் பண்ண ஜம்ப் பண்ணும்போது மூளை எப்படி வேலை செய்யுது அப்படிங்கறத டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதே நேரத்துல அங்க ஹீரோ வந்து அங்க இருக்கிற போலீஸ் எல்லாம் அடிச்சு போட்டுட்டு உள்ள வராரு. இவங்க டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அப்பதான் அந்த ரூமுக்கு மேல சாராவும் பார்க்கும்போது அங்க விமேக்ஸ் அப்படின்னு ஒரு எழுத்து எழுதி இருக்கு. அதை வச்சுதான் தன்னோட கான்சியஸ் மூலமா சாராவும் தன்னோட தங்கச்சியை கான்டாக்ட் பண்ணி அந்த விஷயத்த சொல்லியிருக்கா. இந்த ரூம்ல தான் தன்னை அடைச்சு வச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த. இப்ப அதே ரூம்ல இவளை அடைச்சு வச்சிருக்காங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த சாராவை கொன்னுட்டாங்க அப்படிங்கிற அர்த்தம். இவளோட சிஸ்டர் இதே மாதிரி தான் பண்ணி சாகடிச்சிருக்காங்க அப்படி விஷயம் தெரிஞ்ச உடனே இவளுக்கு கோவம் அதிகமாகுது. இப்ப அவளோட சக்தியும் அதிகமாகுது. இவங்களால அந்த மிஷினையே ஆஃப் பண்ண முடியல. ஆஃப் பண்ணலாம் அப்படின்னு போகும்போது இவளுக்கு சக்தி அதிகமாகி அவங்கள கண்ட்ரோல் பண்ணிடுறா. அப்படியே 1 கிலோமீட்டருக்கு இவரோட சக்தி அதிகமாகி எல்லாருமே அப்படியே ஃப்ரீஸ் பண்ணிடுறாங்க. ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு வந்த பிராங்கும் அவராலுமே அந்த 1 கிலோமீட்டர் சர்க்கம்ஸ்டன்ஸ்க்குள்ள உள்ள வர முடியல. உள்ள போனா தானும் ஃப்ரீஸ் ஆயிடுவோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சுத்தி போய்கிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோ சுத்தி அந்த நிஞ்சா குரூப் இருக்காங்க. இப்ப அந்த நிஞ்சா குரூப் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்றது ஜீன் கிரே தான். எதுக்காக இங்க வந்து அப்படின்னு ஸ்பைடர்மேனை பத்தி ஜீன் கேட்க எனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு, உன் தங்கச்சியை காப்பாத்த நீ வந்திருக்க, நான் உன்னை காப்பாத்த வந்திருக்கேன் அப்படி சொல்ல நான் இங்க இருக்கிறதுக்கு காரணமே நீதான் அப்படி சொல்லிட்டு ஸ்பைடர்மேனை கொல்றதுக்கு நிஞ்சா குரூப் மூலமா ட்ரை பண்றா. ஒரு பயங்கரமான ஃபைட் நடக்குது. அந்த ஃபைட்ல ஹீரோவும் முடிஞ்ச அளவுக்கு அவங்களை எதிர்த்து போராடுறாரு. ஜீன் கிரே
கிரேயும் அவங்க மைண்ட கண்ட்ரோல் பண்ணி பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்க ஒரு கட்டத்துல அவரோட வெப் ஷூட்டர் எல்லாமே உடைஞ்சு போயிடுது. அவரால் வெப் ஷூட் பண்ண முடியல. பயங்கரமா அடி வாங்கிக்கிட்டு இருக்கும்போது ஜீன் கிரேயும் மக்கள் மேல வெறுப்பு அதிகமாயிடுச்சு போல. அவங்க நம்மள வாழ விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நீ ஸ்பைடர்மேனா இல்ல பீட்டர் அப்படின்னு கேட்க ஹீரோவும் வேற வழி இல்லாம தன்னை கண்ட்ரோல் பண்ணிக்கிற அந்த டிவைஸ் எடுத்து விட்டுட்டு மான்ஸ்டரா மாறுறாரு. அவரோட உடம்புக்குள்ள இருக்கிற அந்த மான்ஸ்டரை அவரோட கண்ட்ரோல் பண்ண வைக்கிறாரு. இப்ப அவங்களை அடிச்சு போட்டுட்டு நான் ரெண்டும் அப்படி சொல்ல, ஏன்னா இவர் அடிக்கிற ஆளுகளை அடிக்க மட்டும் தான் செய்வாரு, ஆனா கொல்ல மாட்டாரு, சாகவும் விட மாட்டாரு. அதுக்கப்புறம் தன்னோட சக்தியை யூஸ் பண்ணி அந்த நிஞ்சா குரூப் எல்லாத்தையுமே சிக்க வச்சு கதவை உடைச்சுக்கிட்டு இப்ப ஜீன் கிரே கிட்ட போக ஜீன் கிரேயும் கிட்ட வந்தா இவரை கொன்றுவேன் அப்படின்னு டைரக்டரை கண்ட்ரோல் பண்ணி கொல்றதுக்காக முன்னாடி உட்கார வச்சிருக்கா. ஸ்பைடர்மேனும் அவளை சமாதானப்படுத்துறதுக்கு பேசி பாக்குறாரு. அதுக்கப்புறம் ஜீன் கிரேயும் ஸ்பைடர்மேனுக்கு முன்னாடி வந்து அவரோட சக்தி அதிகமா இருக்கிறதுனால இப்ப ஹீரோவுமே ப்ரீஸ் பண்ணி ஓ மைண்டுக்குள்ளேயும் என்னால போக முடியாதுன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்ல ஹீரோவும் திரும்பி முடிஞ்சா பண்ணிப்பாரு அப்படி சொல்ல இப்ப ஹீரோவோட மைண்டுக்குள்ள ஜீன் கிரேயும் போறா. ஹீரோ கிட்ட ஆண்ட்மே பேசியிருப்பாங்கல்ல, பாசமாவும் அவரோட பொறுப்புகளை பத்தி நிறைய பேசியிருப்பாங்க. அந்த விஷயம் இப்ப ஜீன் கிரேக்கு தெரிய வருது. அந்த இடத்துல இப்ப ஜீன் கிரே இருக்கிற மாதிரி அவங்க கிட்ட ஆண்ட்மே பேசுற மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகுது. இதை பார்த்த உடனே தன்ன மாதிரியே பீட்டருமே அவனோட ஆன்டியை இழந்திருக்கா அப்படி விஷயம் ஜீன் கிரேக்கு தெரிய வருது. ஜீன் கிரேயும் கோவத்தை குறைச்சிக்கிட்டு நார்மலுக்கு மாறுறா. ஆனா சுத்தி ஒரு பில்டிங்க்கு வந்த பிராங்கும் ஒரு பெரிய ஸ்னைப்பரை வச்சு குறிப்பாத்து ஜீன் கிரேய சுட அது முன்னாடியே ஹீரோக்கு தெரிய வர ஊட பூந்து அந்த குண்டை தா வாங்கிக்கிறாரு. அந்த பொண்ணை காப்பாத்த தன் உயிரையே பணைய வச்சுட்டாரு. இப்ப எல்லாருமே ஜீனோட கண்ட்ரோல் இல்லாம நார்மலுக்கு வந்துடுறாங்க. ஹீரோக்கு அடிபட்டு ரத்தம் போய்கிட்டு இருக்கு. ஆனா டேமேஜ் கண்ட்ரோலோட ஆளுங்க வந்தா உன்னை புடிச்சிட்டு போயிருவாங்க, நீ இங்கிருந்து தப்பிச்சு போயிடு அப்படின்னு சமாதானப்படுத்தி அனுப்பி வச்சிடறாரு. பிராங்குக்கு தான் ஸ்பைடர்மேனை சுட்டுட்டோம் அப்படின்னு வருத்தப்பட்டு வேகமா வந்து ஹாஸ்பிட்டல் சேர்க்க ஸ்பைடர்மேன் குண்டடிப்பட்டு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்க விஷயம் அந்த சிட்டி ஃபுல்லாவே தெரிய வருது. எல்லாருமே ஸ்பைடர்மேனுக்காக வேண்டுதல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நெட்டும் அதே மாதிரி எம்ஜியுமே ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. அவர் மயக்கமா இருக்க நேரத்துல பீட்டர் தான் ஸ்பைடர்மேன் அப்படின்னு தெரிஞ்சவங்க எல்லாம் வந்து பாத்துட்டு போயிருக்காங்க. அதுல எம்ஜியும் ஒரு ஆளு. ஆனா நெட்டுக்கு பீட்டர் தான் ஸ்பைடர்மேன் அப்படிங்கிற விஷயம் இன்னும் தெரியாது. கொஞ்ச நாளையில பீட்டரும் கண்ணு முழிக்க பிராங்கும் தான் ஸ்பைடர்மேனை சுட்டதுக்கு ரொம்பவே வருத்தப்படுறாரு. ஆக்சுவலா இப்ப அன்மாஸ்கா இருக்கிறதுனால பீட்டர் தான் ஸ்பைடர்மேன் அப்படிங்கிற விஷயம் பிராங்குக்குமே தெரியும். பிராங்கும் அந்த பொண்ணை காப்பாத்த தன் உயிரையே பணைய வச்சு அந்த தியாகத்தினால ஸ்பைடர்மேனை நினைச்சு கண்ணீர் சிந்துறாரு. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி ஹீரோ முழிச்சதுக்கு காரணமே ஜீன் கிரே அவரை காப்பாத்திருப்பா தன்னோட டெலிபதி சக்தியை வச்சு. ஜீன் கிரே தப்பிச்சு போயிட்டா அப்படிங்கிற விஷயமும் ஹீரோக்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் தான் பிராங்கும் உனக்காக வெளியில நிறைய பேர் வெயிட் பண்றாங்க அப்படி சொல்ல ஸ்பைடர்மேன் நல்லாகணும் அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் வெளியில வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உனக்காக நான் ஒரு ஹெல்ப் பண்றேன் அப்படி சொல்லி ஹீரோவை கீழே போக சொல்லிட்டு மாஸ்க் போட்டுக்கிட்டு தான் தான் ஸ்பைடர்மேன் மாதிரி தான் நல்லாயிட்டன்ற மாதிரி சேனல்ல கைய காட்ட ஹீரோவும் மக்கள் தனக்காக ஆரவாரம் பண்றத சந்தோஷமா பாக்குறாரு. அப்படி கட் பண்ணி ஹீரோவும் இப்ப நல்லாயிட்டார் போல ஒரு இடத்துல உட்காந்து சூரியன் மறையறத பாத்துக்கிட்டு இருக்க அதே நேரத்துல இன்னொரு இடத்துல உட்காந்துக்கிட்டு எம்ஜியும் ஹீரோவை தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க போல ரொம்பவே சோகமா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. எம்ஜியோட சந்தோஷத்துக்காக எம்ஜியை விட்டு இப்ப தனியா தான் இருக்கணும் அப்படின்னு ஹீரோவும் முடிவு பண்ணிட்டார் போல. அதுக்கப்புறம் ஜீன் கிரேயும் பஸ்ல எங்கேயோ போற மாதிரி காட்டுறாங்க. ஹீரோவும் இப்ப ஆண்மையோட சமாதிக்கு வந்து பூங்குத்து வச்சுட்டு வழக்கம் போல அந்த லேடி போலீஸ் ஆபீசர் கிட்ட பேசிக்கிட்டே ஒரு கடைக்கு வர அந்த கடையில தான் இப்ப நெட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கான். ஒரு பூங்குத்தை வாங்கிட்டு அங்கிருந்து போறதுக்கு முன்னாடி நெட்டு கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போக ஹீரோவும் இப்ப நெட்டு கிட்ட போயிட்டு ஹாய்னு சொல்ல ஏய் நீ எனக்கு பார்ட்டிக்கு பிளவர் கொண்டு வந்த ஆள் தானே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, நான் தான் பீட்டர் அப்படின்னு நெட்டுக்கு ஹீரோவும் கையை கொடுக்க ஆக்சுவலா ஜீன் கிரேயை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜியோட வீட்டுல இருந்து ஸ்பைடர்மேன் கிளம்பி இருப்பார்ல, பார்த்து போயிட்டு வா பீட்டர் அப்படின்னு சொல்லி தான் எம்ஜியும் வழி அனுப்பி வச்சிருப்பா. என்னது ஸ்பைடர்மேனோட பேரு பீட்டரா அப்படின்னு நெட்டும் அப்பவே கேட்டிருப்பான். இப்ப பீட்டர்னு சொல்லி அறிமுகப்படுத்த உடனே அவனுக்கு சந்தேகம் வந்துருது இவன் தான் ஸ்பைடர்மேன் அப்படின்னு. ஆனா ஹீரோ கையை கொடுத்த உடனே அவங்க வழக்கமா ஃப்ரெண்ட்ஸா இருக்கும்போது ஒரு கை செய்கை பண்ணிக்குவாங்கல்ல, அது ஆட்டோமேட்டிக்கா நெட்டும் ஹீரோவும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பண்ணி முடிச்ச உடனே அவனுக்கு ரியலைஸ் ஆயிடுது பீட்டர் அப்படின்னு சொல்றான். அவனுக்கு பீட்டர் தான் ஸ்பைடர்மேன், பீட்டர் தன்னோட ஃப்ரெண்ட் அப்படிங்கிற எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு போல. அப்படியே காட்டி படத்தை முடிக்கிறாங்க. ஓகே காய்ஸ், இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே ஒரு லைக் தட்டி விட்டுட்டு மறந்துடாம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பாய் கைஸ்.